Hi everyone, welcome to week 9 of Business Beginner series with Yarn Wonders. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஐஸ்கிரீம் கோன். ஸோ இதுக்கு வந்து நான் 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீம் அண்ட் ஆரஞ்ச். ஸோ க்ரீம் வந்து கோன் பார்ட்டுக்கும், ஆரஞ்ச் வந்து ஐஸ்கிரீம் பார்ட்டுக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். எஸ்சி சிங்கிள் க்ரோஷே, எம்ஆர் மேஜிக் ரிங், ஐஎன்சி இன்க்ரீஸ் ஸ்டிச், தென் ரிப்பீட் ரோஸ் இருக்குது. தென் அகெயின் க்ரீம் பார்ட் பண்ணுறதுக்கும் இதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென் ஃபைனலாக இந்த ஐஸ்கிரீமோட எட்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக டபுள் க்ரோஷேஸ் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் ரோ 1 பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங். ஸோ இப்போ 6 single crochets in magic ring. ஸோ இப்போ 6 single crochets நம்ம இந்த மேஜிக் ரிங் உள்ள பண்ணிக்கலாம். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரோ 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ். ஸோ அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே தென் அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 times இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த 6 அப்படின்ட்டு இருக்க இந்த ரோ வந்து நெக்ஸ்ட்டு 9ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் இது. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் 1 single crochet, நெக்ஸ்ட் லூப்பில் 2 single crochets. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் 3 times ரிப்பீட் பண்ணணும். 1 single crochet and 2 single crochet. நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ரோ 3. ஸோ ரோ 3 2 single crochet அண்ட் இன்க்ரீஸ். ஸோ இதுவும் வந்து திரும்ப நீங்கள் 3 times பண்ணணும். பண்ணினா இந்த ரோ வந்து உங்களுக்கு 12ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ 1 single crochet அண்ட் செகண்ட் single crochet. இப்போது இன்க்ரீஸ் தேர்ட் ஸ்டிச்சில் 2 times single crochet. ஸோ இதே ப்ரொசீஜரை 3 times ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 3 rows முடிக்க போகிறதுனால லைட்டாக உங்களோட சென்டர் பார்ட் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் உங்களோட நெக்ஸ்ட் ரோஸில் வர ஸ்டிச்சஸ்னால. இது ஜஸ்ட்டு நீங்கள் சென்டர் பார்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு டெய்ல் எண்டை ட்ராக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து நமக்கு ரிப்பீட் ரோ. ஸோ இந்த 12 நீங்கள் அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணிக்கணும். ஸோ ஈச் லூப்லேயும் 1 single crochet.
இப்போ ரோ 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரோ 5. ரோ 5 வந்து 3 சிங்கிள் crochet அண்ட் இன்க்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 லூப்ஸில் 1 சிங்கிள் crochet ஈச். ஃபோர்த் லூப்பில் இன்க்ரீஸ். சேம் இதே ப்ரொசீஜரை இப்போ 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரோ 5க்கான இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரோ 6 இதே 15 நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 15 ஸ்டிச்சஸ் ஃபார் ரோ 6 இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக ரோ 7 பண்ண போகிறோம். ஸோ ரோ 7 வந்து 4 சிங்கிள் crochet அண்ட் 1 இன்க்ரீஸ். அதாவது 4 single crochets in each loop, then 1 increase. Second stitch, third and fourth. So 4 single crochets போட்டாச்சு. 5th stitchல increase 2 times. ஸோ இப்போ இதே ப்ரொசீஜர் டோட்டலாக 3 times 1 பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரோ 7ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4 சிங்கிள் crochet அண்ட் ஒரு இன்க்ரீஸ் போட்டு. இப்போ அடுத்ததாக வந்து ரோ
8 and 9. ஸோ ரோ 8 and 9 பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ரோஸ் தான். ஸோ ரிப்பீட் ரோன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து 18 லூப்ஸ் இருக்கும். ஸோ 18 லூப்ஸ்லையும் நீங்கள் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணும். த்ரீ 4 5. ஸோ டோட்டலாக 18 பண்ணணும். ஸோ இப்போ டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷேஸ் 2 ரோஸ்க்கு பண்ணியாச்சு. இப்போ மொத்தமாக 9 ரோஸ் இந்த கோன் வந்து இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கோனை வந்து நீங்கள் தனியாக வச்சுட்டு அடுத்தது நம்ம இந்த ஐஸ்கிரீமோட பார்ட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த க்ரீம் பார்ட் பண்ணுறதுக்கு நான் ஆரஞ்சு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இதையும் சேம் அதே மாதிரி மேஜிக் ரிங் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு ரோ 1 இதுலேயும் 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங் தான். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே இந்த மேஜிக் ரிங்கில் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம ரோ 2 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரோ 2 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். அதாவது இப்போ உங்களுக்கு டோட்டலாக 6 லூப்ஸ் இருக்கும். இது எல்லா லூப்லேயும் நீங்கள் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லூப் ஆஃப் ப்ரீவியஸ் ரோ. இதில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ். தென் இதே மாதிரி இருக்கிற 6 லூப்ஸ்லேயும் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ரோ போட்டதுனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் டெய்ல் எண்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு ரோ 3 வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ரோ 3 வந்து ரிப்பீட் ரோ. ஸோ இந்த 12 வந்து நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. டுவெல் ஸ்டிச்சஸ்க்கு வந்து இப்போ ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ 4th ரோ. ஸோ ரோ 4 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ். ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் வர லூப்பில் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த லூப்பில் இன்க்ரீஸ் ஸ்டிச். ஸோ இதையும் வந்து நீங்கள் 6 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 12 இருக்கவங்க ரோ வந்து 18 ஆகிடும்.
ஸோ இப்போ ரோ 4 முடிச்சாச்சு இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டு. ரோ 5 to 7 அதாவது 3 ரோஸ் வந்து உங்களுக்கு இப்போ ரிப்பீட். ஸோ ரிப்பீட் ரோன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு இருக்க எல்லா லூப்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ பண்ணிகிட்ருக்க மாதிரி ஈச் லூப்பில் 1 சிங்கிள் க்ரோஷே. இப்போ ரோ 5ல் 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 ரிப்பீட் ரோஸும் கூட போட்டு முடிச்சாச்சு. ஸோ உங்களோட ஐஸ்கிரீம் பார்ட் வந்து உங்களுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரோ 8. ஸோ ரோ 8 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷேஸ் இன் ஆல்டர்னேட் லூப், அதுவும் ஃப்ரண்ட் லூப்பில். அதாவது இப்போ வந்து நம்ம ரோ 8 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 8ஓட ஃபஸ்ட்டு லூப் இது. ஸோ இந்த லூப்பில் 2 எண்ட் இருக்குது இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் லூப், பேக் லூப் 2 இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் 3 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷேக்கு ஒரு yarn over பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் உங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு டபுள் க்ரோஷே. ஸோ இதுக்குள்ளே மொத்தமாக 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு லூப்பில் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லூப்பில் வந்து நார்மலாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. பட் இதுவும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் எடுத்து போடுங்க. ஸோ தென் அகெயின் அதுக்கு அடுத்த லூப்பில் டபுள் க்ரோஷேஸ், 3 டபுள் க்ரோஷேஸ். ஸோ இந்த லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு yarn over பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லூப்போட ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நீங்கள் விட்டு டபுள் க்ரோஷேஸ் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட் லூப்ஸில் வந்து டபுள் க்ரோஷே பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ ஃபைனல் லூப் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ ஃபைனல் லூப்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்படி போட்டதுக்கு ரீசன் வந்து நீங்கள் இந்த கோனோட இங்கே வச்சு அட்டாச் பண்ணும்போது இது க்ரீம் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு லுக் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆரஞ்ச் கலர் வச்சே வந்து இது கூட சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஆரஞ்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ விட்டு. தென் இந்த க்ரீம் பார்ட்டும் இருக்கு இல்லையா? ஸோ க்ரீம்லேயும் வந்து இதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த எண்டோடு சேர்த்து ஒரு நோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு மேலே இதுலேயும் இதே மாதிரி ஒரு நாட் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ நீடிலில் உங்களோட ஆரஞ்ச் கலர் yarn வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த கோன் பார்ட்டில் வந்து நம்ம தேவையான ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம க்ளோசிங் பண்ணுறப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் வச்சிடுங்க. ஏன்னா இது கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறதுனால நமக்கு கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வச்சுட்டு இந்த நாட் பண்ண போர்ஷனையும் உள் பக்கமாக தள்ளி மறைச்சிருங்க. தென் க்ரீம் பார்ட்லேயும் வந்து எவ்வளோ ஸ்டஃபிங் தேவைப்படுதோ அவ்வளோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இந்த ஆரஞ்ச் பார்ட் எடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம ஒரு லூப்பில் தான் பண்ணினோம் இல்லையா, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் பண்ணோம். இப்போ பேக் லூப் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த ரோ பார்த்தீங்கன்னா 18 போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இந்த ரோவும் 18ல் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ 18 to 18 வந்து நமக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் இருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு இதோட ஃபர்ஸ்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வச்சு நீங்கள் இந்த 18 to கோனோட 18 க்ரீம் பார்ட்டோட 18ஓட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி இதோட பேக் லூப்லேயும் கோனில் ஃபுல் லூப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா லூப்ஸ்குள்ளேயும் நீங்கள் விட்டு விட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டிச் வரைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டிச் முடிச்சுட்டு நமக்கு இங்கே எக்ஸ்ட்ராவே யான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே யானை வந்து இதை ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறதுக்காகவும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அகெயின் இதே சென்டர் பார்ட்டில் விட்டு ஏதாவது ஒரு லூப்பில் வெளியே எடுங்க. ஸோ இது எந்த லூப்பில் ஈஸியாக வெளியே வருதோ அந்த லூப்பில் வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இது வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஹேங்கிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே ஹோல்டு பண்ணிவிட்டு விடுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு வச்சுட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளேஸில் வந்து நம்ம ஒரு நாட் பண்ணிப்போம். ஸோ தட் உங்களுக்கு வந்து யான் இங்கே சீல் ஆகிடும். தென் இதே ப்ரொசீஜராக வேணும்னா நீங்கள் இன்னொரு லூப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 2 பிளேசஸில் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த நாட் வந்து நல்லா டைட் ஆகிடும். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் இந்த நாட்டை போட்டு முடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க யானை இதுக்குள்ளேயே நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட்ஸ் இட். இப்போ இதை போட்டுட்டு நீங்கள் லைட்டாக இதோட ஷேப்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யுவர் ஐஸ்கிரீம் இஸ் ரெடி. Hope you all like it. Thank you for watching.